இந்த சீசனுடைய 24வது மேட்ச் பெங்களூரு வெர்சஸ் டெல்லி. மேட்சை பத்தி டீடைலா பேசுறதுக்கு முன்னாடி கேஎல் ராகுல் நேத்து மேட்சை வின் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு செலிப்ரேஷன் பண்ணாரு. இது ஏன் கிரவுண்டு அப்படிங்கறத அழுத்தம் திருத்தமா அங்க பதிவு பண்ணாரு. கேஎல் ராகுலை பொறுத்த வரைக்கும் ரிதம் படத்துல வர ஒரு டைலாக் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். அர்ஜுனோட அம்மா அர்ஜுனை பார்த்து ரொம்ப மனநொந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ரொம்ப நல்ல பையன்ப்பா நீ, உனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லது நடக்கலாம். இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுலுக்கு ஓப்பனிங், மிடில் ஆர்டர், ஃபினிஷர் ரோல்னு அவரோட பொசிஷனை வச்சு நிறைய விளையாண்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் விளையாட முடிஞ்சது. என்ன இழிச்சமாய் நினைச்சுக்கலாம். ஒவ்வொருத்தர் வண்டி உட்காரும்போது நான் ஒவ்வொரு வேஷத்துல வண்டி ஓட்டுறேன், எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து நான் துணியில வண்டி ஓட்டுறேன். அதுவும் நடக்கலாம், அதுக்கு மேலையும் நடக்கலாம். ஆனா இப்போ கேஎல் ராகுலுக்கு கன்வின்சிங்கான ஒரு பொசிஷன் கிடைச்சது. சாம்பியன்ஸ் டிராஃபில மிடில் ஆர்டர்ல ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. டாஸ் வின் பண்ண டெல்லி ஃபர்ஸ்ட் பவுலிங் சூஸ் பண்ணாங்க. ஆர்சிபி பேட் பண்ண வந்த உடனேயே நல்ல இன்டென்ட்டோட ஆனாங்க. குறிப்பா ஃபில் சால்ட் அதிரடியா விளையாடினாரு. விராட் கோலியும் அவருக்கு நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு. 4 ஓவர்லயே ஆர்சிபி 60 ரன்ஸ் கிராஸ் பண்ணிட்டாங்க. ஆனா கடைசியில 163 அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க இன்னிங்ஸ் முடிச்சாங்க. சோ பாக்கி இருக்கக்கூடிய 16 ஓவருக்கும் சேர்த்து அவங்க 100 ரன் தான் அடிச்சிருந்தாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய ஸ்கோரிங் ரேட் அப்படிங்கிறது பயங்கரமா டிப் ஆச்சு. விராட் கோலி அண்ட் ஃபில் சால்ட் பார்ட்னர்ஷிப்புக்கு அப்புறமா கன்வின்சிங்கான ஒரு பார்ட்னர்ஷிப்புமே அமையல. அதுலயும் தேவதத் படிக்கல் பார்த்தா 8 பால் பிடிச்சி 1 ரன் அடிச்சாரு. அதுல முகேஷ் குமாரோட ஒரு ஓவரை அவர் மேடின் ஓவரும் பண்ணாரு. சோ இதெல்லாமே வந்து 2020ல அன்அக்செப்டபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் வந்த பேட்ஸ்மேன் எல்லாருமே கொஞ்சம் தான் அடிச்சாங்க. ரஜத் படிதார் கொஞ்சம் அடிச்சாலும் அது ரன் பால் தான் அடிச்சாரு. கடைசியில டிம் டேவிட் வந்து அடிக்கும் பொழுது தான் ஆர்சிபியோட ஸ்கோர் வந்து 150 கிராஸ் பண்ணி 163 அப்படிங்கிற மாதிரி போச்சு. டெல்லியோட பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் மிச்சல் ஸ்டார்க் அண்ட் அக்சர் பட்டேல் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா பவுல் பண்ணாங்க. பட் விப்ரஜ் நிகம் அண்ட் குல்தீப் யாதவ் இவங்களுடைய அந்த 8 ஓவர்ஸ் சோக் பண்ணிச்சு ஆர்சிபி அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப டைட்டா பவுல் பண்ணாங்க. பிச்சுமே இந்த ரெண்டு ஸ்பின்னர்ஸுக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணுச்சு. அதனால ஆர்சிபியோட ஸ்கோர் ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல எங்கேயோ இருந்த ஸ்கோர் வந்து பின்னாடி ஒரு நார்மல் ஆவரேஜான ஸ்கோரா வந்து முடிஞ்சது. முகேஷ் குமார் அண்ட் மோஹித் சர்மா ரெண்டு பேரும் டீசென்ட்டா பவுல் பண்ணாங்க. 164 அப்படிங்கிற ஈஸியான டார்கெட்டோட டெல்லி பேட் பண்ண வந்தாங்க. ஆனா சேஸ் அவங்களுக்கு அவ்வளவு ஈஸியா அமையல. டாப் ஆர்டர் எல்லாரும் வந்த உடனே அவுட். ஃபாஃப் டியூப்ளசி, ஃபேசர் மெகக், அபிஷேக் போரல் எல்லாரும் சீக்கிரமா அவுட் ஆனாங்க. அக்சர் பட்டேல், கேஎல் ராகுல் ஓரளவு நிதானமா விளையாண்டாங்க. பவர் பிளேல சுத்தமா டெல்லிக்கு ரன் வரல. ஆர்சிபியோட பவுலர்ஸ் நல்லாவே பவுல் பண்ணாங்க. 9th ஓவர்ல அக்சர் பட்டேல் அவுட் ஆகும்போது டெல்லி அது வரைக்கும் ரன் பால் தான் ஆடிட்டு இருந்தாங்க. 11th ஓவர் 12th ஓவர் வரைக்கும் அதே கண்டிஷன் தான் கேரி ஆச்சு. ஆனா அப்போ லைட்டா மழை தூர ஆரம்பிச்சது. மழை அப்படினாலே டிஎல்எஸ் வந்துரும் இல்லையா? சோ பார் ஸ்கோர் அப்படின்னு பார்த்தா 115 கிட்ட இருக்கு அப்படிங்கறத கீழே காட்டிட்டே இருந்தாங்க. அந்த இடத்துல கேஎல் ராகுல் ஹிட்டிங் போக ஆரம்பிச்சாரு. அவரு கூட கிறிஸ்டியன் சப்ஸும் ஜோடி சேர்ந்தாரு. ஒரே ஓவர்ல ஹெசில்வுட்டோட 15th ஓவர்ல கேஎல் ராகுல் 22 ரன் அடிச்சாரு. 29 பாலுக்கு 29 ரன் அப்படின்னு இருந்த கேஎல் ராகுல் 37 பால்ல 50 கம்ப்ளீட் பண்ணாரு. கடைசியில 53 பால்ல ஒரு 93 ரன் போயிட்டாரு. அந்த அளவுக்கு ஒரு எஃபர்ட்லெஸ் ஹிட்டிங் அப்படின்னு சொல்லலாம். பாக்குறதுக்கே அவ்வளவு நல்லா இருந்தது கேஎல் ராகுலோட இன்னிங்ஸ். கடைசியில 13 பால் பாக்கி வச்சு டெல்லி ரொம்ப கம்ஃபர்டபுளா வின் பண்ணாங்க.